ராதே கிருஷ்ணா. அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நமது பாரத தேசத்தில் மிக பெரும் கோடீஸ்வரர்கள் எப்படி உருவாகிறார்கள், திடீரென பெரிய பணக்காரர்கள் ஆவது எப்படி, அல்லது உயர்ந்த பதவி வகிப்பது எப்படி, தான் ஒரு செயலை செய்யும் போது அதில் சிறந்த பட்டத்தை வாங்குவது எப்படி அப்படின்னு இப்படி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சாதாரண எளிமையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தவங்க படித்து கலெக்டர் ஆயிடுறாங்க, ஊரே மெச்சக்கூடிய ஒரு நிலைக்கு வராங்க. அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த ஒருத்தவங்க நாட்டையே ஆளக்கூடிய ஒரு பதவிக்கு வராங்க. அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு இரும்பு பற்ற ஒரு சின்ன தொழிற்சாலையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு 10,000 பேர் 20,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக மாறுறாங்க. இதை மாதிரி ஒரு யோகம் யாருக்கு அமையும்? இந்த 12 ராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரியான பலன்கள் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதாவது கஜ கேசரி யோகம் அப்படின்னு ஒரு யோகம். அந்த யோகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தா, கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிம்மம். யானையின் பலமும் சிங்கத்தின் ஆளுமையும் இரண்டும் சேர்ந்து ஒருவருக்கு கிடைத்தால் அவர் நாட்டையும் ஆளலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு மில் மாதிரி ஒரு பெரிய ஒரு 1000 பேர் கொண்ட தொழிலாளர்கள் வந்து நிர்வாகம் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய குடும்பங்களை வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க. பெரியப்பா பிள்ளைகள், சித்தப்பா பிள்ளைகள், இந்த மாதிரி எத்தனையோ பேர் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் நிர்வாகம் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரே நபர் 10 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நம்ம வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த கஜ கேசரி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா அவங்க வாழ்நாளில் நிச்சயமாக சாதிக்க மட்டுமே பிறந்தவங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கஜ கேசரி யோகம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். அதாவது குரு பகவானுக்கு 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய ராசிகளில் சந்திர பகவான் இருந்தால் அந்த ஸ்தானத்திற்கு கஜகேந்திரம் என்று பெயர். அதாவது யானை எப்படி மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறதோ அதை மாதிரி இந்த 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய 4 சுப ராசிகளுடைய கேந்திரம் என்றால் சதுரம் என்று அர்த்தம். சதுரம் என்றால் வந்து ஒரு பெரிய சாதுரியம், ஒரு படையை நடத்துறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இந்த குருவும் சந்திரனும் 2 பேரும் ஒரு கேந்திரத்தில் இருந்துட்டாங்கன்னா அதுக்கு இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு பேர். குறிப்பாக இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த கஜகேசரி யோகம் ஏற்பட்டால் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ மேஷத்துல தான் சந்திர பகவான் இருப்பார். 10ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுப்போம். அங்கே கஜகேசரி யோகம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் வேலை செய்யாது. 4ஆம் இடத்தில் குரு இருந்தால் வேலை செய்யுமா? நிச்சயமாக வேலை செய்யும். இரண்டுக்கும் என்ன காரணம்? 4ஆம் இடத்தில் குரு உச்சம், அதே மாதிரி 10ஆம் இடத்தில் குரு நீச்சம். பாக்யாதிபதி 4ஆம் இடத்தில் உச்சமடைவது மிகப்பெரிய தனலாபத்தை கொடுக்கும். அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் 7ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அல்லது குருவும் சந்திரனும் சேர்ந்தே மேஷராசியில் இருந்தாலும் அந்த திசை வரும்போது, அதாவது சந்திர திசையோ அல்லது குரு திசையோ வரும்போது அல்லது மற்ற திசைகள் நடக்கும்போது சந்திர புக்தியோ குரு புக்தியோ வரும் பொழுது அவங்க எதிர்பாராத தனப்பிராப்தியை அடைவாங்க. அதே மாதிரி எதிர்பாராத உயர்ந்த பதவியை அடைவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த யோகமானதை நாம் வந்து சாதாரணமாக விட்டுற முடியாது. இப்போ ரிஷபராசி அன்பர்களை பார்க்கணும். ரிஷபராசி அன்பர்களை பார்க்கும்போது குரு பகவான் வந்து 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரார், 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரார். இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு
இந்த கஜகேசரி யோகம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4ஆம் இடத்துல சிம்ம ராசியில குரு இருந்தார் அப்படின்னா, அதே மாதிரி 7ஆம் இடத்தில் விருச்சிக ராசியில் குரு இருந்தாலும், இந்த சந்திரனுக்கு 4, 7 இந்த இடங்கள்ல குரு இருக்கும்போது பிறந்தவங்களுக்கு கஜகேசரி யோகம் அதீதமான நற்பலன்களை கொடுக்கும். சாதாரண பலன் கிடையாது. இதே ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன் செய்ய மாட்டார் அப்படின்னா, பாதகாதிபதி சனி அவரே 10 தொழிலாதிபதி வர்றதுனால அங்கே அந்த யோகத்தை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி, அதே மாதிரி சிம்ம ராசி, விருச்சிக ராசி இந்த இடங்களில் குரு இருக்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கஜகேசரி யோகம் மிக அற்புதமாக வேலை செய்யும். இவங்களுக்கு இந்த திசை நடக்கும்போது, இந்த புக்தி நடக்கும்போது பெரிய அளவில் ஆயில் மில் ஓப்பன் பண்ணுறது, பெட்ரோல் பல்க் வைக்கிறது, அதே மாதிரி நூல் மில் ஓப்பன் பண்ணுறது, பத்திரிகை ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், அரசியல் துறை சார்ந்த விஷயங்கள், இப்படின்னு பெரிய ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறது, திரைத்துறையில் பெரிய டைரக்டராக ஆகிறது, அப்படின்னு எதிர்பாராத மிகப்பெரிய பலன்களை இந்த கஜகேசரி யோகம் கொடுக்கும். அது எதனால் அப்படின்னா, ஒரு 1000 பேரை நிர்வாகம் பண்ணுற ஒரு பிராப்தத்தை கொடுக்கும். நிறைய பேர்கிட்ட திறமை இருக்குது, செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் திறமை இல்லை. இந்த திறமையும் வாய்ப்பும் கைகூடி வரக்கூடியது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கஜகேசரி யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு வருது. ஸோ அதனால் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 4, 7 இந்த 2 இடத்துல குரு பகவான் இருக்க பிறந்தவங்களுக்கு அந்த திசை நடக்கும்போது நிச்சயமாக எதிர்பாராத தனப்பிராப்தியை அடைவாங்க, உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க, நிச்சயமாக ஒரு உயர் பதவியை அடைவாங்க, அதில் சந்தேகமே இல்லை. இப்போ மிதுன ராசி அன்பர்களை பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் குரு பகவான் இருந்தால் நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தா, மிதுன ராசிக்கு அப்படிப்பட்ட ஒரு யோகம் இல்லை. 10ஆம் இடத்தில், அதாவது மீன ராசியில் குரு இருந்தாலோ அல்லது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லை அந்த சந்திரனுடைய குரு இருந்தாலோ, இந்த 2 காம்பினேஷனில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் கஜகேசரி யோகம் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்போது, குரு புக்தி வரும்போது, சந்திர புக்தி வரும்போது, சந்திர தசை நடக்கும்போது, குரு தசை நடக்கும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக எதிர்பாராத தனப்பிராப்தி கட்டாயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் பெரிய உயர்வை அடைவாங்க. சாதாரணமாக ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு 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 மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பாங்க. ஆனால் அந்த மிதுன ராசியில் பிறந்து இந்த கஜகேசரி யோகத்தோடு பிறந்தவங்க அந்த வீட்டில் அந்த அப்பா அம்மா திடீர்னு ஒரு தொழில் பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன்னு ஆரம்பித்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய அளவுக்கு உயரத்துக்கு போயிடுவாங்க. ஊரில் இருக்கிற பெரும்புள்ளியெல்லாம் அவங்களோட பழக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தை வளரும் போதே உயர்வான நிலையில் வளரும். ஸோ அப்படி ஒரு பாக்கியம் இந்த கஜகேசரி யோகம் மிதுன ராசிக்கு கிடைக்கிது. அடுத்ததாக கடகராசி அன்பர்களை பார்ப்போம். கடகராசிக்கு கஜகேசரி யோகம், கடகராசியிலேயே ராசியிலேயே குரு இருக்கணும் அல்லது 4ஆம் இடத்தில் குரு இருக்கணும். இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல குரு இருந்தாச்சு அப்படின்னா, குரு தசை சந்திர தசை நடக்கும்போது அவங்க பெரிய அளவில் கப்பல் வாணிபம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷிப்பிங் கம்பெனி, பெரிய ஷிப்பிங் கம்பெனி சொந்தமாக எடுத்து நடத்துவாங்க. அதே மாதிரி விமான போக்குவரத்து அதிகமாக பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்புகள் வரும். எதிர்பாராத தனப்பிராப்தி நிச்சயமாக கிடைக்கும். உயர்ந்த பதவிகளில் போய் உட்காருவாங்க. சுயமாக முடிவெடுத்து அதில் பெரிய காரியங்களை சாதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கடகராசிக்காரங்க அனுபவிப்பாங்க. அப்போ அந்த கஜகேசரி யோகம் அந்த திசை வரும்போது தான் நடக்கும், அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சிம்மராசி அன்பர்களை பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களுக்கு கஜகேசரி யோகம் வேலை செய்யுமா? ஏன் அப்படின்னா, சிம்மராசிக்கு அதிபதியே சிங்கம், இந்த குரு அப்படின்னாலே யானை. அதனால தான் சிம்மத்துக்கு அஷ்டமாதிபதியாக குரு வரார், பூர்வ புண்ணியாதிபதியாகவும் குரு வரார். அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் அந்த 8ஆம் இடத்து
கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டு போகணும். அப்போ 8ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்தோம்னா 10ஆம் இடம். ஸோ 8ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானம் 10ஆம் இடத்துல போய் குரு உட்காரும்போது சிம்ம ராசிக்கு குரு பகவான் மிகப்பெரிய உயர்வை கொடுப்பார், நிறைய படிப்பை கொடுப்பார், நிர்வாகத்திறனை கொடுப்பார். அப்போ ரிஷபத்தில் குரு இருக்கணும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷபத்தில் குரு இருக்க பிறந்தவங்க அந்த திசை நடக்கும் பொழுது அரசியல்வாதி ஆவாங்க, கவுன்சிலர் ஆவாங்க, மிகப்பெரிய அமைச்சர் ஆவாங்க, மிகப்பெரிய தொழிலதிபர் ஆவாங்க. ஸோ நிச்சயமாக அவங்க ஒரு உயர்ந்த பதவியை, முக்கியமாக அதுவும் அரசியல் சார்ந்த துறைகளுக்குள்ள எப்படியாவது போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த ரோடு கான்ட்ராக்டர், ஜல்லி கான்ட்ராக்டர், அது மாதிரி பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த திசை வரும்போது கிடைக்குது. அதனால சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு இருந்தால் அந்த திசை நடக்கும்போது, அந்த புக்தி நடக்கும்போது அல்லது சந்திர திசை நடக்கும்போது நிச்சயமாக இந்த கஜகேசரி யோகத்தினால உயர்வை அடைவாங்க. அடுத்ததாக கன்னியாராசி அன்பர்களை பார்ப்போம். கன்னியாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அந்த கன்னியிலேயே உட்கார்ந்துருக்கணும். 2வதாக 7ஆம் இடமான மீனத்தில் உட்கார்ந்துருக்கணும். இந்த 4ஆம் இடத்துல தனுசுலேயோ 10ஆம் இடமான மிதுனத்திலேயோ குரு உட்கார்ந்துருந்தாருன்னா உயர்வான பலனை கொடுக்காது. அப்போ கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7 அல்லது ஜென்மத்தில் குரு இருக்க அந்த திசை நடத்தும் போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அதே மாதிரி பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸை வாங்கி விற்கிறது, என்ன ஏஜெண்ட்டாக மாறுறது, மிகப்பெரிய கப்பல் வாணிபம், அதாவது கப்பலையே விலைக்கு வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் நடுவில் ஏஜெண்ட்டாக இருந்து பெரிய காரியங்களை சாதிச்சு கொடுக்கறது, இதில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. அதனால திரைத்துறையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அறிமுகப்படுத்தக்கூடிய ஹீரோக்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ அப்புறம் இந்த கன்னிராசியில் ஜென்மத்தில் குரு, 7ல் குரு இருக்க பிறந்தவங்களுக்கு இந்த கஜகேசரி யோகமானது அதிர்ஷ்டகரமான பலனாக தெரிகிறது. அந்த திசை நடக்கும்போது நிச்சயமாக அந்த நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம துளாராசி அன்பர்களை பார்ப்போம். துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு பகவான் நீச்சமாயிறார் இல்லையா, 10ஆம் இடத்துல ஆனால் குரு உச்சமாறார். இதில் எது நல்லபடியாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே பாதிப்பு. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு பலமாகக்கூடாது. அதனால ஜென்மத்தில் குரு, 7ஆம் இடத்தில் குரு, இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மத்திலேயே குரு, 7ஆம் இடமான மேஷராசியில் குரு இருக்க பிறந்தவங்க அந்த குரு திசை சந்திர திசை நடக்கும்போது அல்லது அந்த திசாநாதன் இருந்த அந்த குரு இருந்த வீட்டுக்குடையவர் செவ்வாய், இல்லைன்னா இங்கே குரு இருந்த வீட்டுக்குடைய சுக்கிரன், யாராவது ஒருத்தர் திசை நடத்தும் போது நிச்சயமாக இந்த கஜகேசரி யோகம் வேலை செய்யும். இந்த கஜகேசரி யோகத்தினுடைய பலன் துளாராசிக்கு எப்படின்னு பார்த்தா, ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, பெரிய அளவில் சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து செய்கிறது, இந்த குளம் தயார் பண்ணுறது, கோவில்களை புனருத்தாரணம் பண்ணுறது, அதே மாதிரி மிகப்பெரிய பள்ளிக்கூடம் கட்டுறது, அதே மாதிரி குழந்தைகளுக்கு கிரச்சு வச்சு அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது, முதியோர் இல்லம் கட்டுறது அப்படின்னு ஒரு வெல்ஃபேராக இருப்பாங்க. அதாவது பொதுமக்களுக்கு உபயோகமான மிகப்பெரிய ஒரு செயலை செஞ்சு அவங்க உயர்வான நிலைக்கு போயிடுவாங்க. இவங்களை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பம் வாழும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த கஜகேசரி யோகம். வியாபார விஷயத்தில் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வாணிபத்தில் கப்பல் சார்ந்த தொழில், அதாவது கடல் கடந்து செய்யக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இந்த கஜகேசரி யோகம். யாருக்கு? துளாராசி அன்பர்களுக்கு. அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களை பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலே கஜகேசரி யோகம் தான். கும்பராசியில் இருக்காரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டால் பூர்வ புண்ணியாதிபதியே இந்த குரு தான், தனகாரகனும் குரு தான். 4ஆம் இடத்தில் குரு, அதே மாதிரி 10ஆம் இடத்தில் குரு, சிம்மத்தில் குரு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல குரு இருந்தாச்சு அப்படின்னா அந்த திசை நடத்தும் போது
கன்ஃபார்மாக அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். எந்த மாதிரியான நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பல குடும்பங்கள், அதாவது சேரி, இந்த நிறைய கஷ்டப்பட்ட இடங்கள்லாம் இருப்பாங்கல்ல, குடிசை வாழ் மக்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைச்சி, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லபடியாக ஒரு வீடு கட்டி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தி, அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செஞ்சு, அப்படி பெரிய காரியங்களை செய்கிற ஒரு பெரிய பாக்கியம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்கள மேலே உசத்தி விடுறது தான் அவங்களோட வேலை. இப்போ முதல்ல வேலை கேட்டு போகிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அதுக்கு இவங்க உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சமுதாயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது அரசாங்கத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும், காமிக்கணும் அப்படின்னா இவங்க உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி தன் குடும்பம் குலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு காணணும், அதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஆலயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூஜைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை, அதை இவங்க முன்னால் நின்று போய் சரி பண்ணுவாங்க. அப்போ சமுதாயம் சார்ந்த விஷயங்களில் அவங்க எடுக்கக்கூடிய தீர்வு இந்த கஜகேசரி யோகத்தினால அதிபயங்கரமாக வேலை செய்யும். அவங்க நிறைய சக்ஸஸ் அடைவாங்க. அதனால விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த திசை உருப்படியான திசை. ராம் ராம்.